பிரேஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சரியான முறையில் தான் பின்பற்றி போகிறோமா இல்லையா என்று நம்ம ஒரு சில வேத வசனத்தின் மூலமாக நாம் நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுதும் இம்மையிலும் துன்பங்களோடு கூட 100 தனையாக வீட்டுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலும் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஆண்டவருக்காகவும் ஆண்டோட சுவிசேஷம் ஆண்டோட ஊழியத்துக்காகவும் நம்ம ஆண்டவராக நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளோட உறவுகள், நம்மளோட தாய், நம்மளோட தகப்பன், நம்மளோட சகோதரர் சகோதரிகள், நிலங்கள், இந்த மாதிரி என்ன விஷயத்தையும் நம்ம ஆண்டோரை விட ஆண்டோட சுவிசேஷத்தை விட மேலாக வச்சு நம்மளோட செயல்பாடுகள் இருக்குதா, இல்லை நம்ம அதை விட்டு நம்ம ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆண்டோட சுவிசேஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். மத்தேயுவில் 12ஆம் அதிகாரம் 46லேருந்து நம்ம வாசிக்கலாம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றான். ஸோ இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டோட வார்த்தையை கேட்குறவங்க, ஆண்டோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தையை கேட்டது என்னோட ராஜ்யத்துக்குன்ற ஆயத்தப்படுறவங்க தான் சீஷனாக யார் இருக்காங்க, ஆண்டவருக்கு பின்பற்ற சகல பாடுகளும் சகிக்க யார் ரெடியாக இருக்காங்க, அவங்க தான் என்னோட தாய், அவங்க தான் என்னோட சகோதரன், அவங்க தான் என்னோட சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களோட தாய் தகப்பனை என்ன சொல்கிறது கனம் பண்ணாமல் இல்லை, ஆண்டவர் கனம் பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, யாரை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒருத்தர் ஆண்டோட சித்தத்தை செய்கிறவங்க இருக்கும்போது அவங்க விட நம்ம குடும்பத்தார், நம்ம பிள்ளைகள், நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை தேவனோட ராஜ்யத்தை நம்ம சிந்திச்சு ஆண்டோட ஊழியத்தை ஆண்டோரோட சித்தத்தை யார் செய்கிறாங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா, இல்லை நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களில் ஆண்டோரை முதல் ஸ்தானத்தை வைக்கிறோமா, இல்லை நம்மளோட தாய் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டோட வார்த்தைக்கு மேலாக அவங்களோட ஆலோசனைகள், ஆண்டோட வார்த்தைக்கு மேலாக அவங்களோட உடன்பட்டு நம்ம காரியங்களை செய்யும் போது ஆண்டவரை நம்ம முதல் ஸ்தானத்தை வைக்கலன்னு அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின் செய்கிறவன், பிதாவின் சித்தம்னு சொன்ன அநேக விஷயங்கள் நமக்கு கட்டளையாக பிரமாணங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி கட்டளைகள் ஆண்டோட வார்த்தையின் பிரகாரமாக வாழ்கிறவங்க தான் ஆண்டோட சித்தத்தை செய்கிறவங்க. ரோமரில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது ஆண்டோட பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறிஞ்சு நம்மளோட இதயத்தை மறுரூபம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரோமரில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் ஆண்டோட சித்தத்தை செய்கிறவங்க. அதே மாதிரி மத்தேயுவில் 10ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எவனும் எனக்கு பாத்திரவன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவன் எனக்கு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. இங்கே நம்ம இழக்கிறது, இங்கே ஆண்டருக்காக நம்ம இழக்கிறது எல்லாமே நம்ம இங்கே பெற்றுக்கொள்வோம், பரலோகத்திலே பெற்றுக்கொள்வோம். அப்படி தான் நம்ம மார்க் 10:29 அறிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி லூக்காவில் கூட இதே சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் இருக்குது. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 26-27 படிக்கும்போது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போது இந்த சிலுவைனா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அநேக விதத்தில் நமக்கு கொஞ்சம் வேதனைகள் வரும். ஆண்டோட சித்தத்தை செய்யும்போது நம்ம தாய், நம்மளோட தகப்பனுக்கு மேலாக நம்ம இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது அந்த ஒரு வேதனை கொடுக்கும். ஆனால் அப்படி நம்ம செய்யும்போது மட்டும்தான் ஆண்டோட சித்தத்தை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் சீஷர்களை ஒன்றா அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நான் முதலாவது என்னோட தகப்பனே அடக்கம் பண்ணிட்டு வரட்டும், அப்போ எனக்கு உத்தரவு கொடுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு. அப்போது மரித்தோர்னா யார்? ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டோட வார்த்தை பிரகாரமாக நடக்காதவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பின்தொடர்றதுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. நம்ம 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டருக்கு பின்பற்றி நம்ம வந்துட்டோமா, எல்லாத்தையும் நம்ம விட்டு ஆண்டருக்காக நிற்கும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்கிறவங்களா இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு 100 தனியாக நம்ம இந்த பூமியிலே இழக்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்தாலும் நம்ம 100 தனியாக அது இந்த பூமியிலே ஆண்டர் பெற்றுக்கொள்ள வைப்பாங்க. அதே மாதிரி பரலோகத்திலேயும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களும் மிகுந்த மேன்மைகளும் ஆண்டர் வைத்திருப்பாங்க. நம்ம இழந்தது அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ ஆண்டரோட கட்டளை, ஆண்டரோட சித்தம் இதுதான். இப்படி நம்ம நடந்து கொள்ளாமல் நம்மளோட தாய், நம்மளோட சகோதரன் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்யணுமா, இல்லை அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம இந்த கட்டளையை செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் ஆண்டர் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் ஒவ்வொரு இமோஷ்னல் பாண்டிங்கை விட அது மேலானது. அது நம்ம பின்பற்றும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டரை பின்பற்றுவங்களாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேருக்கு கிறிஸ்தவர் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இது நம்மளே நிதானித்து யோசித்து வாழ வேண்டியது இருக்குது. ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக.